டுடே நம்ம சிக்கன் 65 பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கன் தேவையோ அந்த அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சிக்கன் 65 போடுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நெக்ஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து அது கூட கலந்தாச்சு. இந்த அளவுக்கு கலந்துட்டா போதும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா ஃபுட் கலர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நார்மல் மிளகாய் தூள் சேர்த்ததுனால ஃபுட் கலர் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒன்று போல் அழகாக கிளறலாம். இந்த மாதிரி கிளறினதுக்கப்புறம் நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் பக்கம் நல்லா ஊற வைக்கலாம். ஊறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் 65 செய்கிறதுக்கு நம்ம இப்போ பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நல்லா ஊற வச்சோம் இல்லையா சிக்கன், இந்த சிக்கன் எடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கனை இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இதை 2 சைடும் நல்லா பரட்டி போட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா வேக விடலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அழகான சுவையான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.